அனைவருக்கும் அதனுடைய வணக்கங்களை தெரிவித்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் துணை முதலமைச்சர் எங்களுக்கு தருகின்ற அந்த ஊக்கத்தின் வழியிலும் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில அளவிலான அடைவுத் தேர்வு இந்த மீளாய்வு கூட்டத்தில் அனைவரும் வரவேற்றம் வந்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு மாரிமுத்து சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி ஐஏஎஸ் மேடம் அவர்களே, எங்களுடைய இணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற டயட் பிரின்சிபல் முனைவர் முருகன் சார் அவர்களே, நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் உயர் திரு செந்தில்குமரன் சார் உள்ளிட்ட மேடை இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பாக நமக்கான இந்த கட்டிடத்தில் இந்த எல்இடி திரையை நமக்காக வழங்கியிருக்கின்ற நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற திருக்குறள், இந்த வள்ளுவனோட வாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதற்கு முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்ன என்று சொன்னால், ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று சொல்வார். நம்மை தேடி வருகின்ற அந்த பிள்ளைகள் நாம் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அந்த 7 மணி நேரத்தை நம்ம செலவு செய்கின்றோமோ ஒவ்வொரு நாளும், அந்த 7 மணி நேரம் என்பது ஒரு குழந்தை 7 தலைமுறைக்கும் தங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நன்றி கடன் கட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மிக மகத்துவமான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதிலும் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தலைமை ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கல்வி என்று வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம். காரணம், இங்கே இருக்கின்ற ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சார்ந்திருக்கின்ற ஹெச்எம் சரி, அங்கே இருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டட். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே சனிக்கிழமை வருவாங்க, அவங்களே ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அவங்களே அந்த குழந்தைங்களை வந்து தேர்வுக்கு தயார்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா அந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் நிறைய நேரத்தில் நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை பற்றி நான் சும்மாலாம் டக்குன்னு 10ல் ஒருத்தராக நீங்களாம் வந்துடுறது சாத்தியம் கிடையாது. இந்த உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாவட்டம் என்பது 10லையும் 12லையும் ஸ்லாஷ் அளவு உங்களால் நிரூபிக்க முடியும். சரி, ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் எப்படி என்று சொன்னாங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களுடைய பிரைமரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸாக சரி, அந்த குழந்தைங்களை வளர்த்தெடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது இன்னும் அந்த ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஸ்லாஷ் என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ 1 2 அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாகலாம் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணால சாம்பிள் எடுக்கலாம். நாம் எடுத்தது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அனைத்து ஸ்கூல்லையும் 3ஆம் வகுப்புனா ஒரு 20 பேர், 5ஆம் வகுப்புனா 20 குழந்தைங்க, 8ஆம் வகுப்புனா 30 குழந்தைங்க இந்த விதத்தில் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் கிட்டத்தட்ட நம்ம கூட சொல்லாமல் அவங்களால் எடுக்கப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட். அதனால தான் 9,80,340 குழந்தைங்களை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த புரிதல் நமக்கெல்லாம் வந்துவிட வேண்டும். இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு ஒரே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கல. இந்த ரிப்போர்ட் என்பது இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கான ரிப்போர்ட் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கல. இந்த ரிப்போர்ட் என்பது சிவகங்கையில் இருக்கின்ற ஒரு பிளாக்குக்கு சார்ந்த ரிப்போர்ட் இருந்தாங்க என்று அவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்களோட ஸ்கூலை பார்த்தினா என்ன பாடம் நடத்துகின்றோம், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கின்றது, அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிள்ளைங்க பாடத்தை கற்றுட்டு இருக்காங்களா இல்லை சும்மா மக்கப் பண்ணிட்டு எழுதிட்டு போகிறாங்களா அளவுக்கு இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம் நம்ம. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்கூல் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அமைச்சர் தான் நேரடியாக சர்ப்ரைஸ் விசிட் வர வேண்டும் என்றோ அல்லது அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற கலெக்டரோ அல்லது சிஓ டிஓ தான் நேரடியாக திடீர்னு வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பீங் த ஹெச்எம் நீங்கள் உங்களுடைய அறையிலேருந்து வெளியில் வந்து நீங்களாகவே ஒரு கிளாஸ் ரூமை போய் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த எல்ஓ சார்ந்து ஓரளவுக்கு தான் புரிதல் இருக்குது, இந்த குழந்தைக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வரல அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ அது சார்ந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ் அழைச்சி நீங்கள் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தலாம். இப்போ நம்மளோட டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி இப்போ லோ ஆர்டர் திங்கிங்கை பற்றி சொல்கிறார். லோ ஆர்டர் திங்கிங் இஸ் நத்திங் பட் ரிமெம்பரிங், ஞாபகம் வச்சுக்கிறது. சொல்லி தரத குழந்தைங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறாங்களா, அந்த எழுத்தாக இருந்தாலும் சரி அந்த சொல்லாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறார்களா என்று நாம் பார்க்கணும் நம்ம. ஸோ அடுத்தது மிடில் ஆர்டர் திங்கிங் பற்றி வரும். அது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோடு ஞாபகம் வச்சிருக்காங்க. அது அப்ளிகேஷன்ஸ் எங்கே அதை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்று அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிறதா என்று நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த லோ ஆர்டர் திங்கிங் அண்ட் மிடில் ஆர்டர் திங்கிங் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க தயார்படுத்திட்டோம்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திறனறி தேர்வு எழுதுறதுக்கான ஒரு தயாரிப்பை நம்ம செய்து விட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங் என்று வரும்போது கிரியேட்டிவாக இருந்தாலும் சரி, அசஸ்மெண்ட் சார்ந்து எக்ஸாமின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எவாலுவேட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அது அடுத்த கட்டம் மாதிரியே அந்த பிள்ளைங்களை நம்ம தயார்படுத்திட்டோம்னா என்னென்ன என்எம்எம்எஸ்க்கு அந்த குழந்தைங்க நம்ம தயார்படுத்துறதாக அர்த்தம். நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லார் வாயிலையும் லேர்னிங் அவுட்கமோட பற்றி அந்த கோடை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். சார் 202 இப்படி சொல்லுது சார், 207 இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த 207, 702, 507, 508 அப்படிங்கிற கோடு, இந்த எல்ஓ, அதெல்லாம் நமக்கான புரிதல், அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். தயவு செஞ்சு அதை பிள்ளைங்ககிட்ட கொண்டு போகாதீங்க. பிள்ளைங்களுக்கு அது அவசியம் கிடையாது. 207 சார்ந்து நான் பாடம் நடத்துறேன்னா அந்த 207 சார்ந்து அந்த குழந்தைங்களை நான் எப்படி கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தைங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட வேண்டும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் சார் டார்கெட் இதுதான், இன்னைக்கு இந்த 4 பக்கம் நடத்துறது தான் என்னோட டார்கெட். 4 பக்கம் நடத்துறேன், நான் போயிட்டேன், குழந்தைங்களுக்கு புரிஞ்சோ புரியல அப்படின்னு இருக்கிற ப்ரோக்ராமா, நான் நடத்துகிற அந்த 4 பக்கத்தில் அது சார்ந்து ஒரு எல்ஓவை நான் கவர் பண்ணியிருக்கேன் சார், அந்த எல்ஓ சார்ந்து அந்த குழந்தைங்க எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் என்று ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம போக போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு நான் சென்னையில் நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பெயரில் அமைந்திருக்கின்ற வளாகத்தில் அதற்கான ரிவ்யூ மீட்டிங்கை நான் நடத்தின பொழுது, பீங் எ மினிஸ்டர் நான் நடத்தும் பொழுது அங்கே சிஇஓஸ் டிஇஓஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஇஓஸ்ட்டு நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு மாவட்டத்தில் மொத்தமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, அது என்ன வகைப்பாடான பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, எத்தனை குழந்தைங்களை இந்த கல்வியாண்டில் சேர்த்தீங்க, ஒரே ஒரு குழந்தைங்களை மட்டும் சேர்த்த பள்ளியோட எண்ணிக்கை எத்தனை, ஒரு குழந்தைய கூட சேர்க்க முடியாமல் இருந்த பள்ளியோட எண்ணிக்கை எத்தனை, அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸோட வேக்கன்சி என்னவா இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எத்தனை ஸ்கூலுக்கு தேவைப்படுகிறது, எத்தனை ஸ்கூலில் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இப்படி முழுக்க ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்கிற ட்ராப் அவுட்டுக்கு காரணமாக எதுவாக இருக்கின்றது. அந்த ட்ராப் அவுட்னு வரும்போது அந்த குழந்தைங்க நம்ம நேரடியாக போய் திருப்பி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைங்களை நம்ம சேர்த்தோமா இல்லையா, அதோடு சேர்த்து ஸ்லாஷ் சம்பந்தமான ஏன் ஸ்லாஷில் இதில் ஏன் இதெல்லாம் குறைவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று கேள்விகள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் சிஇஓஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஇஓவும் தன்னுடைய ஹெச்எம்ஸை விட்டு கொடுக்காமல் பேசுனதை என்னால் கண்கூடாக என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் உங்களிடம் வைக்கிறது ஒன்று தான், எப்படி ஒரு சிஇஓ உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுகிறோம், நீங்களும் அந்த சிஇஓ விட்டு கொடுக்காமல் உங்களுடைய பணியில் நீங்கள் முழுமையாக கவனத்தை செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட். சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. பொது தேர்வு என்று வரும்பொழுது இப்போ ஸ்லாஷ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து இப்போ 10வது இடத்துல நம்ம இருக்கிறோம், 38 மாவட்டத்தில் 10வது இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த முறை நமக்கான இலக்கு என்பது முதல் 5 இடத்துல நாம் எப்படி வரலாம், அது சார்ந்து நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஸோ அது 10th 12th லெவலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஓகே. அதே மாதிரி ஸ்லாஷ் சம்பந்தமான நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை, சிங்கமுனரி, கல்லல், மானாமதுரை, கண்ணங்குடி, காளையார் கோவில், திருப்புவனம், திருப்பத்தூர் என்று இந்த பிளாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இளையாங்குடி, சிவகங்கை ஆவரேஜாக இருக்குது. டு பி இம்ப்ரூவ்டில் எஸ்புதூரும் சாக்கோட்டையும் இருக்கின்றது. ஸோ நாம் கொஞ்சம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் ப்ரூவன் பிளாக்ஸாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளாக்ஸில் அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை உங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ டயட் பிரின்சிபல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷன் பிளானை இங்கே சொன்னார். நாங்கள் என்னென்னலாம் செய்யலான் இருக்கோம், எது எதெல்லாம் செய்யக்கூட வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கூட இங்கே பேசும்போது சிலதெல்லாம் சொன்னீங்க. இந்த வாசிப்பு இயக்கத்தில் கொஞ்சம் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களை ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் சார் என்று சொன்னீங்க. நீங்கள் உண்மைதான். இப்போ வாசிப்பு இயக்கம் என்று வரும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதிகப்படியாக இந்த குழந்தைங்களை எதுக்கு நியூஸ் பேப்பரை சத்தம் போட்டு வாசிங்க அப்படி ஏன் சொல்கிறோம், அல்லது இந்த நுழை, நட, ஓடு, பற என்கின்ற விதத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன புத்தகமாக கொடுத்து ஒரு 4 எழுத்து உள்ள புத்தகமாக இருக்கும், நிறையா படங்கள் உள்ள புத்தகம், இப்படி ஒவ்வொரு வேரியண்ட்டு ஏன் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பிறந்தோன்னு எந்த குழந்தையும் பேச போகிறதில்ல, ஒரு சத்தத்தை தான் எழுப்ப போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க அப்பா சொல்லு, அம்மா சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அது சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சமூகத்தில் கலைக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்களோ அந்த பேச்சை உள்வாங்கி கொண்டு அந்த குழந்தைகள் பேசிக்கிறது. இது பொதுவாக ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஸ்கூல் அப்படின்னு வரும்போது ஒரு எழுத்தின் மூலமாக தான் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாடத்தை, ஒரு கல்வி அறிவை நான் சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பல எழுத்துக்கள் சார்ந்து ஒரு சொற்கள் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறோம். அப்புறம் என்ன மாதிரியான விகுதிகளை நாம் புகுத்த வேண்டும் என்று புகுத்தி அதன் மூலமாக அர்த்தமுள்ள வாக்கியமாக அந்த குழந்தைங்க எழுதவும் படிக்கிறதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுது. இது மொழி பாடத்திற்கு மட்டும் அல்ல, இது நான் சொல்கிறது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மட்டுமல்ல, ஒரு கணக்கு பாடமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குழந்தைங்க சேர்த்துக்கிறோம். அது சயின்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கான்செப்டை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதை நாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறோமா, அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்ட்டாங்களே, அதான் எப்படி சொல்லி தந்தாலும் சொல்லி தராட்டியும் எப்படி அரசாங்கம் ஆல் பாஸ் பண்ணிடுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற போகிறோமா,
அல்லது 3ஆம் வகுப்பு அந்த குழந்தைங்க என்ன கற்க வேண்டுமோ அதை கற்ற பிறகுதான் 4ஆம் வகுப்பு போகிறதா அப்படின்னு நான் உறுதிப்படுத்த போகிறோமா? அப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட் தான் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற இந்த ரிவ்யூ. ஸோ இது மூலமாக நீங்கள் பல விஷயங்கள் கற்றுருந்துருக்கலாம், தெரிந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் டைரக்ட் கொஸ்டின்ஸ்னால் எங்கள் குழந்தைங்க சொல்லுங்க சார், இப்போ கொஞ்சம் அவனுக்கு வந்து சைக்காலஜிக்காக புதுசாக ஒருத்தவங்க தேர்வு நடத்துகிறாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு சார், ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம், ஒரு தடங்கள் இருந்துச்சு. ஸோ இது சார்ந்து நீங்கள் அவங்களை வந்து தயார்படுத்திகிட்டே இருங்க ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாசிப்பு என்று சொன்னால் அந்த வாசிப்பு சார்ந்து, கணக்கு பாடம் என்று சொன்னால் அந்த கணக்கு பாடம் சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், இந்த கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாடத்தை நீங்களே நடத்திட்டு அந்த மாணவன்கிட்ட நீங்கள் அதை கேள்வி கேட்டு பதில் சொல்லுப்பான்னு சொல்றதை காட்டிலும், இப்படி ஒரு பாடம் நடத்தியிருக்கேன்ல, இந்த பாடம் சம்பந்தமாக நீ என்ன ஒரு கேள்வி கேளுன்னு சொல்லுங்க. நீங்கள் அந்த குழந்தை அந்த பாட சம்பந்தமாக கேள்வி கேட்டாலே அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாடம் புரிந்ததாக அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரிவர்ஸ் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்களாம் வந்து களத்தில் ஒன்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஒரு காலத்தில் ஒரு விதமான எக்ஸாம்பிளை சொல்லி பாடம் நடத்திருப்பீங்க, குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே மாறிடுச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு. நாம நடத்துறதே சரியாக நடத்தியிருக்கோமான்னு அந்த குழந்தை வீட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆமாம், டீச்சர் கரெக்டாக தான் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பயன்பாடு எல்லார் கையிலையும் வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு இருக்கின்ற குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல என்ன ட்ரெண்டில் அந்த குழந்தைகள் நாம் பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் உங்கள்ட்ட வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது யாரையும் குறை கூறுவதற்காகவோ அல்லது குற்றம் சாட்டுவதற்காக நடைபெறுகிற ரிவ்யூ மீட்டிங் அல்ல, இது கருத்து பரிமாற்றம். கிட்டத்தட்ட நான் இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ நான் வந்து சென்னையில் முடித்ததுக்கு பிறகு பீங் எ மினிஸ்டர் நான் பாட்டு என்னோட சேம்பரில், நான் பாட்டு என் ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் இருந்திருக்கலாம். எனக்குன்னு என்னுடைய திருவரம்பூர் தொகுதி இருக்கிறது. ஒரு இயக்கத்துடைய மாவட்ட செயலராக எனக்கு 3 தொகுதி இருக்கின்றது. பொறுப்பு அமைச்சராக நாகப்பட்டினத்தில் 3 தொகுதி இருக்கின்றது. இது சார்ந்து போயிட்டு இருந்த இடத்துல இருந்து எங்களுடைய சிஓ, எங்களுடைய கலெக்டர் மேடம் மூலமாக சார் ரிப்போர்ட் கொடுங்க மேடம், என்னென்னலாம் டு பி இம்ப்ரூவ், எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, அதுக்கு நீங்கள் திட்டங்கள் வைத்திருக்க கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். எனக்கான மதிப்பு, எனக்கான மரியாதை, எனக்கான போட்டோக்கள் இருக்க தான் போகுது. என்னை யாரும் அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட போகிறது இல்லை. பட் பீயிங் எ மினிஸ்டர் என் பொறுப்புக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா, நானும் மாதம் அரசாங்கத்தோட சம்பளம் வாங்குறேன், அந்த சம்பளத்துக்கு உண்மையாக நான் உழைக்கின்றேன்னா, நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா, இல்லாது வெறும்னா என் சேம்பர் உள்ள மட்டும் உள்ளே உட்காந்துக்கிட்டு மாதம் மும்மாறி மழை பொழிகிறதுன்னு வெளியில் வந்து எட்டி பார்க்காம இருக்கிற எந்த பிரயோஜனம் இல்லை, களத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த களத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக எனக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் இதுதான் என்னுடைய பணி என்று 34வது மாவட்டமாக உங்களை தேடி நான் வந்திருக்கேன் என்று சொன்னால், இந்த 33 மாவட்டங்களில் எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் எனக்கு என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொன்னார்களோ அதை முழுமையாக நான் உள்வாங்கியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே பேசுகிறவங்களும் சரி, பேச வாய்ப்பு இல்லாதவங்க சரி, பேச விருப்பப்படுறவங்க கிட்டத்தட்ட அந்த கருத்தை ஒட்டி தான் நீங்களும் பேச போறீங்க என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏன் இன்னைக்கு பேசின டீச்சர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேசினது எல்லாமே முன்கூட்டமே நான் வந்து இதெல்லாம் நம்ம அறிந்தது தான் என்று சொன்னாலும், அதை உங்கள் வாயாலாக கேட்டு நான் அதை புதிதாக கேட்பது மாதிரி கேட்பது என்பது உங்களை ஊக்கப்படுத்தும். சார் மினிஸ்டர்கிட்ட என்னால் மனசு விட்டு ஓப்பனாக பேச முடியுது சார் அப்படின்னு நீங்கள் வரணும். முதல்ல அந்த பேரியரை உடைக்கணும். மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா நம்ம போனதுக்கப்புறம் சிஓ நம்மளை வச்சு கோச்சுக்குவாரா, இல்லை கலெக்டர் மட்டும் கோச்சுக்குவாங்களா, அப்படி இருக்கக்கூடாது. இதில் ஸோ இது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய குடும்பம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கல்வி என்று வரும்பொழுதும் சரி, சுகாதாரம் என்று வரும்பொழுதும் நம்ம மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அதை நம்புகிறார். என்னுடைய 2 கண்கள் என்று சொல்ல, ஒரு கண்ணு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை. ஸோ அந்த துறை சார்ந்து நாம் பணியாற்றும் பொழுது ஆல்மோஸ்ட் நல்ல பெர்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய இந்த சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்தில், ஏன்னா எந்த ரிப்போர்ட்டாக இருந்தால் ஒரு மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், இன்னொரு மாவட்டம் 38வது ரேங்க் தான் போகும். எல்லா மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது இருக்காது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் குவான்டிட்டி பேஸில் நம்ம சொன்னோம். சார் எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா சார் பாஸுங்களை பற்றி பேசியிருந்தோம். இனி வருங்காலத்தில் குவாலிட்டி பேசிஸில் நம்ம பேச போகிறோம். அதனால தான் இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ. ஸோ குவாலிட்டி பேஸ்ட் என்று வரும்போது வெறும்னா இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி மட்டும் இருந்தது. ஜென்ரிக் அப்ஜெக்டிவா, ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. இந்த பொருளை சார்ந்து நான் பாடம் நடத்த போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கற்றல் அடைவு, லேர்னிங் அவுட்கமை பற்றி இன்னைக்கு பேச முடியும். அப்ஜெக்டிவை பற்றி பேசியிருந்த நாம இன்னைக்கு அவுட்கமை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். அவுட்கமோடைய கோடு முதற்கொண்டு நமக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இது சார்ந்து அடுத்த முறை குவாலிட்டி பேஸ் நான் எப்படி நம்ம கொடுக்க போகிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க காலேஜுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த குழந்தைங்க அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு அந்த கல்வியோட போகிறதா, கான்செப்டே எனக்கு புரியல திருப்பி நம்முடைய 8வது புத்தகத்தை எடுத்து கான்செப்ட் புரட்டி பார்த்து படிக்க போகிறதா, இது யார் கையில் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னது போல தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தோம். ஒரு பேண்டாமிக் சிச்சுவேஷன், எங்கே பார்த்தாலும் கொரோனா, ஸ்கூலை திறக்க முடியாது, எந்த நிறுவனத்தையும் திறக்க முடியாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டவராக தான் நாம் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம ஸ்கூல் எப்போ ஆரம்பித்தோம், நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் நம்ம ஆரம்பித்தோம்.
ஆனால் இடைப்பட்ட காலத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், முதல்ல இந்த 2 வருஷமா ஸ்கூலுக்கே வராத குழந்தைங்களுக்கான அந்த கேப், லேர்னிங் கேப்பை நாம் வந்து அடைக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம். நம்ம ஸோ நவம்பர் மாதம் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்கூல் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது டிசம்பர் ஜனவரியில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூலையும் நம்ம திறந்துட்டு சும்மா இல்லையா முதலமைச்சர் திறந்த கையோடு எண்ணம் எழுத்தும் திட்டத்தை 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட வேண்டும். நம்ம டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லி பாடம் நடத்துவதாக இருந்தாலும் ஒரு பாட்டு பாடி பாடம் நடத்துவதாக இருந்தாலும் ஏன் ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு பாடம் ஏன் சில டீச்சர்ஸ் டான்ஸ் ஆடி கூட பாடம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா எளிய முறையில் அந்த குழந்தைங்க போய் சேர வேண்டும் என்று ஆசை. சரி 3ஆம் வகுப்பு வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கப்புறம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அதை நம்ம கொண்டு போகணும். நம்ம ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வர வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கே எடுத்துக்காட்டு திட்டமான காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரி வயிற்று பசியை போக்கிட்டோம் அப்போ எப்படி அறிவு பசிக்கு என்ன பண்ண போகிறோம்? சொன்ன மாதிரி எண்ணம் எழுத்தும் திட்டமாக இருந்தாலும் மணற்கேணி செயலியாக இருந்தாலும் இது சார்ந்து பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், தனியாக ஒரு வகுப்பில் உட்கார வச்சு அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி மீண்டும் பழைய மாதிரி அந்த கிளாஸில் உட்காரதுக்கான வேலையை செஞ்சு இன்றைக்கி அதை நம்ம திறன் திட்டமாக இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை தான் ஒரு திட்டமாக நான் மாற்றி காட்டுகிறோம். ஸோ அட் மேக்ஸிமம் ஒரு குழந்தை கூட விட்டு போகாமல் ஏதோ விதத்தில் சார் இவனுக்கு வந்து இவ்வளோதான் சார் வரும்னா கூட அந்த குழந்தைங்களை மோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ். அதெல்லாம் அந்த மாதிரி பெருமைக்குரிய டீச்சர்ஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பீயிங் எஜுகேஷன் மினிஸ்டர் பல ஸ்டேட்டுக்கு நான் போயிருக்கேன், நான் பல கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கேன், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் செஞ்சுருக்கேன், அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அங்கே இருக்கின்ற ப்ரொஃபஸர்ஸை நான் பார்த்துருக்கேன். நான் நான் பெருமையாக இன்றைக்கி நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன், நம்மளுடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே ஆளுங்க கிடையாது. ஏன்னா நாம் அணுகக்கூடியது நமக்கான சேலஞ்சஸ் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நான் 234 தொகுதிக்கு நான் போயிருக்கேன். பீயிங் மினிஸ்டர் 234 தொகுதிக்கு போய் ஒரு டீச்சருக்கு என்ன சேலஞ்ச், என்ன சவாலாக அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஹெச்எம்ஸ்க்கு என்ன அங்கே பெரிய இடையூறாக இருக்கிறது, அங்கே இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, ஒரு மாணவனுக்கு எப்படியெல்லாம் பாடம் நடத்தினா அவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த கற்றல் கற்பித்தல் மகிழ்ச்சியாக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை எப்படி ஆக்க வேண்டும் முதற்கொண்டு நான் உணர்ந்தவன். நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பீயிங் டீச்சர்ஸ் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கும் பல சவால்கள் இருக்கின்றது, அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நீங்களாம் வந்து பாடம் நடத்துறீங்க, ஒரு ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஜஸ்ட் லைக் நீங்கள் விட்டுட்டு போகிறது கிடையாது. எது எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்துட்டோம்னா தான் பெத்த பிள்ளை நல்லா வருங்கிறத காட்டுற 40 பிள்ளைங்க நல்லா வரும்னு நினைக்கக்கூடிய இனம் தான் நம்முடைய ஆசிரியர் இனம் என்று நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன். நான் ஸோ அப்படி இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ் நம்முடைய குழந்தைங்களை வந்து வளர்த்துடுங்க. ஏன்னா நம்மளை நம்பி அட்மிஷன் போட்ட அன்னைக்கு வந்த பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்திருக்க கூட மாட்டாங்க சில பேரண்ட்ஸ். ஏன் தெரியுமா? ஒரு நம்பிக்கை, நம்முடைய ஹெச்எம் இருக்காங்கப்பா, நம்முடைய டீச்சர் பார்த்துக்குவாங்கப்பா, எங்களை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி நாம் காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மக்கடிச்சுட்டு போய் எழுதுறதை காட்டிலும் புரிதல் தன்மையோடு அந்த குழந்தைங்க போய் எழுதுகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த கிட்டுலாம் யாருக்கும் அதை பயந்துட்டு இருக்கணும், அதை நாங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைங்களை பாதுகாக்கக்கூடிய எங்கள் டீச்சர்ஸை நாங்கள் பார்க்காம யார் பாதுகாக்க போகிறா? நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அது சார்ந்து சட்ட ரீதியாக என்ன போராடணும், அரசாங்க ரீதியாக என்ன முடிவு எடுக்கணுங்களா அது முதலமைச்சர் பார்த்துக்குவார். ஒரு டீச்சர்ஸை கூட விட்டு கொடுக்காம அனைத்து டீச்சர்ஸையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று தான், நல்ல ரிசல்ட் கொடுங்க, நல்ல பண்புள்ள பிள்ளைங்களை வந்து உருவாக்குங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கான பெருமை கல்வி சார்ந்து, ஏன்னா எப்போ நானும் பார்க்குறேன், நான் இந்த 10th 12th ரிசல்ட்னா ஏதோ ஒரு 3 இடத்துல சிவகங்கை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அது. ஸோ இதெல்லாம் ஒரு மாடலாக என்ன கேட்டால் அடுத்த மாவட்டத்துக்கு இங்கே பேசி நம்ம கலெக்டர் மேடம் சொன்ன மாதிரி தான் அடுத்த முறை இதே சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் வரும்பொழுது உங்களை நான் பாராட்டுவதற்காக வந்ததாக மட்டுமே அமைந்திருக்கிற அளவிற்கு அதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை ஈஸியாக உங்களால் ஏன்னா இதில் நீங்கள் சில ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இது சார்ந்து நீங்கள் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சயின்ஸ் பாடம் சார்ந்து நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறீர்கள், கணக்கு சார்ந்த மொழி பாடம் சார்ந்து என்ன பண்ண போனால் பார்த்துட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி இங்கே பேசி நம்ம டயட் பிரின்சிபலும் அது சார்ந்து பல்வேறு, ஆனால் அவர் சொல்லிக்கிட்ட தகவல்கள் முழுமையாக வரும்போது அதை முழுமையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது சார்ந்து அவர் சொல்லும்போது உள்ளபடியே சந்தோஷமாக இருக்கின்றது, ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு நம்மளுடைய டயட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுத்தார் என்று சொன்னால் நீங்கள் அதை அப்படியே கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பள்ளிக்கூடம் சார்ந்து அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த எந்த சூழ்நிலையில் பிள்ளைங்க படிக்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்தால் மாடிஃபை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அடுத்த முறை நான் சொன்ன மாதிரி 5 இடத்துல சிவகங்கை மாவட்டம் ஸ்லாஷில் கண்டிப்பாக நிற்கும் என்கின்ற
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் 34வது மாவட்டமாக இதை முடிச்சுட்டு அடுத்தது ராமநாதபுரம் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். நான் அங்கேயும் நம்மளோட டீச்சர்ஸ் நான் சந்திக்க போகிறேன். பட் இங்கே வருகை தந்திருக்கேன் டீச்சர்ஸ், நம்ம நம்பி, நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா இங்கே நம்முடைய கலெக்டரை பற்றி நான் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலெக்டர் இந்த மாவட்டம் நீங்கள் பெற்றிருக்கு என்று சொல்லும்பொழுது இந்த மாதிரியான கலெக்டர்ஸை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவங்க நடத்தக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்கான சரி, எதுவும் நம்ம அவங்களே கோவப்பட்டாலும் ஏதோ தனிப்பட்ட நம்ம மேல் இருக்கின்ற கோவம் இல்லை. இந்த டிஸ்ட்ரிக்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆசி, அவங்களும் ரொட்டேஷன் பேசிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருப்பாங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு மாவட்டத்துக்கு. பட் ஆனால் எந்த மாவட்டத்துக்கு இருக்கணுமோ அந்த மாவட்டத்துக்கு நாம் ஜஸ்டிஃபை பண்ணணும் பீங் அ கலெக்டர் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஹெச்எம்மாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லும்போது நாமும் நம்முடைய பொசிஷனுக்கு நம்ம பெருமை தேடி தருவதாக நாம் இருந்திட வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். சில ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே விளையாடக்கூடிய இடத்துல இருக்கின்ற மரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்துக்கான ஃபார்முலாவை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க விளையாடும்போது கூட 2 ஃபார்முலா கற்றுக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ இது வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட முடியாது நம்முடைய தமிழ்நாட்டை கடந்து என்பது நான் பெருமையோடு நான் சொல்வேன். நான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பாடத்தை நடத்துறத எளிதாக உங்களால் சொல்லித்தர ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா, அந்த குழந்தை ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா, தயவுசெய்து இது எல்லாத்துக்கும் தெரியுமே நினைக்காதீங்க. சில டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் கூட இருக்கலாம், வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு. உடனே அதை நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்பில் போடுங்க. நீங்கள் நான் பெருமையோடு நான் சொல்லுவேன், நம்முடைய பொள்ளாச்சியை சார்ந்திக்கிற ஒரு டீச்சர், 2 கண்ணும் தெரியாத ஒரு டீச்சர், அந்த டீச்சர் அம்மா கிட்டத்தட்ட 500 யூடியூப்ல வீடியோஸ் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்த, எளிதாக பாடம் நடத்துறது யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது என் பிள்ளை மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. ஸோ இதையெல்லாம் நீங்களும் செய்திட வேண்டும். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்க. எப்போதுமே நடத்துகிற மாதிரியே தான் நம்ம நடத்துறது கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற காலத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களுடைய பாடம் நடத்துகின்ற அந்த முறையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வருங்காலத்தில் கண்டிப்பாக அது பொது தேர்வாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஸ்லாஷ் போன்ற இந்த தேர்வுகளையும் கண்டிப்பாக நாம் நிரூபிப்பதற்கு தொடர்ந்து நீங்கள் உழையுங்கள். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் சொன்னதை தான் மீண்டும் சொல்லுகின்றேன். நம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் இன்னும் 6 மாதத்தில் அந்த பிள்ளைகளுக்கான பொது தேர்வு உங்களுக்கும் இருக்கின்றது. 6 மாதத்தில் பொது தேர்தல் என்கின்ற தேர்வு எங்களுக்கும் இருக்கின்றது. நீங்களும் வெற்றி பெறுங்கள், நாங்களும் வெற்றி பெறுகின்றோம். அனைத்துமே மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, மேம்படுத்துவதற்காக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்க என்னுடைய ஆசிரியர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.